வணக்கம். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிப்புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் தொடங்கிய நாள்ல இருந்து தொடர்ந்து நிறைய மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்போ தான் வந்து 12th மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் கையில் கிடைச்சிருக்கு. அதனால இந்த வீடியோவில் எப்படி டிஎன்ஏக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் படிப்புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அப்ளை பண்ணியிலே உங்களுக்கு 1008 குழப்படி இருக்கும். ஒருவேளை நமக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைக்கலனா, ஒருவேளை அக்ரியில் கிடைக்கலனா, ஒருவேளை பேராமெடிக்கலில் கிடைக்கலனா, ஒருவேளை நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கிடைச்சாலும் கூட ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் எல்லாருமே அப்ளை பண்ணுவீங்க. சில பேர் வந்து சார் நம்ம கட்டாப்புக்கெல்லாம் எங்கே சார் கிடைக்க போகுது அப்படின்னு தான் அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜே. அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு இந்த வெப்சைட்டை பார்க்க தெரியணும். இப்போ நம்ம அந்த வெப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கோம். தயவு செய்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் காலேஜில் போய் என்ன வேணால் படிச்சுக்கலாம். ஆனால் இந்த வெப்சைட்டில் உள்ள விஷயங்களை நீங்கள் படிக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன விஷயங்களை இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டை பார்க்க தெரியணும். பார்க்க தெரிஞ்சாதான் நீங்கள் புத்திசாலி, இல்லாட்டி நீங்கள் ஏமாளி. இப்போ சில பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருப்பீங்க, சில பேர் இப்போ தான் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஒரு ஐடி பாஸ்வேர்டு. அந்த ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய உயிருக்கு நிகரானது. அதை அடுத்தவர்களிடம் கொடுக்கவே கூடாது. அவங்களே வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, டிஎஃப்சி ஒருபோதும் மாணவர்களின் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்க மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஎஃப்சிங்கிறது உங்களுக்கு பக்கத்திலேயே, உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு உதவி மையங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உதவி மையத்தில் கூட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்க மாட்டாங்க. அப்போ எந்த லெவலுக்கு நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும்? அப்போ உங்கள் கண்ட்ரோலில் விட்டுறேன், பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதாவது மாணவர்கள் பரபரப்பாக இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதற்கட்டமாக ஒரு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கணும். அது எப்படின்னா, இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் போனோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதில் சில விஷயங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்கும். அந்த ஸ்டார் போட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். உங்களுடைய பெயர், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதை கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும். நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணது எல்லாம், அதாவது முழுக்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு காலேஜெல்லாம் வச்சுட்டு ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு தான் போகும். அதனால் அந்த நம்பர் பத்திரமா அந்த கரெக்டாக நீங்கள் கையில் வச்சுருக்க நம்பரை கொடுத்துங்க. மெயில் ஐடி, நீங்கள் என்ன மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த மெயில் ஐடியை போட்டுங்க. ஒரு மெயில் ஐடி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து, நீங்கள் +2ல் தேர்ச்சி பெற்றிருக்கலான்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ்ஸோ நோ எதாக இருந்தாலும் கொடுத்துங்க. எப்படியும் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷனை கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு ஒன்று தனியாக நீங்களாக ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு, உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து அதை தெரிகிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே நல்ல பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கங்க. சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு நீங்கள் போயிடலாம். போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த அதாவது நீங்கள் போட்டதுக்கான அந்த 6 டிஜிட் ஓடிபி கொடுப்பாங்க. அந்த ஓடிபி எடுத்து போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அது வந்துடும். அந்த ஓடிபியை போட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிடலாம். இந்த ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் எந்த லெவலுக்கு பத்திரமா வச்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அந்த லெவலுக்கு அதுக்காக இப்போ நான் சொல்லியிருக்கேன் இவ்வளவு. அப்புறம் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 8 டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுடைய நேம், உங்களுடைய பெயர் அதை கொடுக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் அங்கே ஆப்ஷனல். இங்கே ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ். ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது, உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களுடைய ஸ்டேட், நம்ம ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கா, அப்புறம் கம்யூனிகேஷன் அந்த பின்கோடு, நேட்டிவிட்டி, சொந்த மாவட்டம் விவரங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை அந்த டீட்டெயில்ஸு, அப்புறம் உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய பாலினம், அதாவது மேலா ஃபீமேலா அப்படின்லாம் கேட்கும். அப்புறம் மதர் டங்கு, அப்புறம் நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, அதுக்கடுத்து ரிலீஜன், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, அப்புறம் நேம் ஆஃப் த கேஸ்ட், நீங்கள் என்ன ஜாதி என்ன விவரங்கள்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய, ஏன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வச்சு தான் இங்கே அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உள்ள நம்பரு, உங்களுடைய ஃபாதர் நேமு, மதர் நேமு, அப்புறம் அவங்களோட கார்டியன் நேம் ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். இப்போ நம்ம அடுத்த பேஜுக்கு போகல. இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஏதேனும் ஒன்றை தெரிந்து செய்து சமர்ப்பித்தல் மட்டுமே மேற்கொண்டு தங்களுக்கான விண்ணப்ப பதிவினை தொடர்ந்து பதிவு செய்யணும். 8th to 12th வரைக்கும் தமிழ்நாடு அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மாணவர்கள் பார்த்துங்க.
இவர்கள் மட்டும்தான். ஒன்று 8th-லேருந்து 12th படித்த மாணவர்கள், அப்படி இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டாரில் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க, அப்படி இல்லைனா ஆல் இந்தியா லெவலில் அந்த கேடர் ஆஃபீஸர் அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரி, நான் கர்நாடகா, நான் வந்து இந்த ஊர், அந்த மாநிலம், இந்த மாநிலம்லாம் கிடையாது. ஒன்று உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிறந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்ளை பண்ணலாம், வேறு மாநிலத்தில் படிச்சிருந்தாலும். இல்லை நீங்கள் 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாவே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த எம்ப்ளாயீஸு, அப்புறம் வந்து அந்த காடர் ஆஃபீஸர்ஸ், தமிழ்நாடோட ஆல் இந்தியா லெவலில் உள்ள அந்த காடர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க விவரங்கள், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறது என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கரெக்டான விஷயங்கள் கொடுக்கணும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன், யார் யார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீட்டெயிலில் வர்றா, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவீங்களா, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருக்கா, கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேட் லெவல்லையோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இருந்ததுன்னா, நேஷனல் லெவலில் நம்ம தமிழ்நாடு லெவலில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கு வந்து இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாள் இராணுவத்தினரோட குழந்தையாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் லேபிள்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் லேபிளுக்கான டீட்டெயில் கேட்குது. இந்த டிஎஃப்சி சென்டர் ரொம்ப கம்பல்சரியாக கொடுக்கணும். எந்த சென்டரை கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இங்கே அடிக்கடி போய் கேட்டுக்கலாம். இந்த டிஎஃப்சி சென்டர் கொடுக்கையில் கரெக்டாக உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள மையங்களை, சான்றிதழ் சரிபார்ப்புக்கு, ஏதாவது விவரங்களுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கிறதுக்கு இதை கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்த டீட்டெயில் நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம்னா, இங்கே தான் உங்களுடைய அந்த பேரண்ட், அந்த ஆக்குபேஷன், பெற்றோரின் தொழில், அதுக்கடுத்து உங்களோட ஆனுவல் இன்கம்மு, அப்புறம் முதல் பட்டதாரி. நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், எஸ் கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லாமல் கூட இருக்கலாம். மாணவர்களே, நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவோட அப்பா அம்மா, உங்கள் அம்மாவோட அப்பா அம்மா, உங்கள் அப்பாவோட அம்மா அப்பா அவங்களாம் வந்து இது வரைக்கும் டிகிரி பண்ணல, உங்கள் அப்பா அம்மாவும் பண்ணல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண அந்த ஒப்புகை சீட்டு, தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க, அதை உள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. சில பேர் உங்கள் வீட்டில் டிகிரி படிச்சுட்டு இருந்தாலுமே கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு முதல் பட்டதாரியில் 25,000 கிட்ட கிடைக்குது. அதனால் அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொடுத்துருவீங்க. அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின், ரொம்ப கவனிக்க வேண்டியங்க. யார் இது? அதாவது இந்த மாணவர்கள் 2 லட்சத்துக்கு வருமானம் உங்களுடைய இன்கமில் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ் கொடுங்க. இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குற மாணவர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லேயும் வருவீங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் நோ கொடுத்துடணும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லேயும் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டுலையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை கொடுக்காதீங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை மட்டும் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு 50,000 கிடைக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டையும் கொடுத்து போஸ்ட் மெட்ரிக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 தான் கிடைக்கும். கரெக்டாக கொடுக்கணும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மாணவர்கள். அதே போல் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் அது இருந்ததுன்னா அதை கொடுத்துருங்க. அப்புறம் கல்வி கட்டணம் வேணும், எனக்கு வந்து நான் கடன் வாங்கி படிக்க போகிறேன் ஒரு பேங்க்கில் அப்படின்னா, உங்களுக்கு கல்வி கடன் வேணும்னா நீங்கள் சொல்லிக்கலாம். வேணும்னு கொடுத்துருங்க, அப்புறம் பேசிக்கலாம். எதாக இருந்தாலும் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக பார்த்துருவோம். இங்கே அடுத்த விவரங்கள் என்னென்னா, இங்கே தான் நம்ம கவனிக்கணும். இதில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்கு. என்னென்னா, உங்களுடைய கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் என்ன, உங்களுடைய +2 வந்து பார்த்தீங்கன்னா எந்த இருப்பிடத்தில் இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த பள்ளியில் எத்தனாவதுலேருந்து படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொடுத்துக்கணும். தனியார் பள்ளியில் எத்தனாவது இதிலெல்லாம் படிச்சிங்களா அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்டிருக்கு. பார்த்தீங்களா, இங்கே 8th-லேருந்து 12th வரைக்கும் கேட்டிருக்கு. அப்புறம் 9th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் எங்கே படிச்சிங்கிற விவரங்கள்லாம் கேட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், 6ஆம் வகுப்பு முதல் நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிங்களான்னு கேட்கும். அதுக்கு எஸ் கொடுக்கணும். யார்? 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள். உங்களுக்கு பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில் 7.5 சீட்டு கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே இலவசம். உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பும் வராது. ஏன்னா நீங்கள் தான் எல்லாமே ஃப்ரீயாக படிக்க போகிறீங்களா, காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீ. அதனால் எஸ் கொடுத்துருங்க. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருந்தா. அதுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், சார் நாங்கள் வந்து கவர்மெண்ட் எய்டட் எங்களுக்கு கிடைக்குமான்னு. அதுக்கு வச்சுருக்கீங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், முனிசிபல் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், கல்லர் ரீகமிஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ஸ்கூல் மேனேஜர் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த பள்ளிகளில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 7.5 ரிசர்வேஷன் அக்செப்டபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்த விவரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அதாவது நீங்கள் எங்கெங்கெல்லாம் படிச்சிங்க அப்படிங்கிற விவரங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உள்ள விவரங்கள், உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு, ஸ்கூல் நேமு, அந்த விவரங்கள்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க. அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். இந்த பேஜில் உங்களோட குவாலிஃபிகேஷன், அந்த எக்ஸாமினேஷன் கேட்டிருக்கு. நீங்கள் 12th எப்படி படிச்சிங்க, அதில் வந்து போர்டு எக்ஸாம் என்ன போர்டு, நீங்கள் சிபிஎஸ்சியா இல்லை ஸ்டேட் போர்டா என்னங்கிறத தெளிவுபடுத்திடலாம். உங்களுடைய பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது உங்களுடைய அந்த 12th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ரோல் நம்பர் கேட்கும், உங்களுடைய HSC ரோல் நம்பரு. இங்கே ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணுங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுடைய குவாலிஃபைடு இயர் வந்து எந்த இயர்னு கொடுத்துருங்க.
HSC குரூப் என்னங்கிறது ஒகேஷனலா இல்லை ஜென்ரலில் வரீங்களா ஒகேஷனலில் வரீங்களாங்கன்னு கேட்கும். சில பேர் ஒகேஷனல் படிச்சிருப்பாங்க 12th, அவங்க ஒகேஷனல் கொடுத்துக்கலாம். அடுத்து பாடப்பிரிவு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, HSC டோட்டல் மார்க்கு, உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன, அதில் வந்து அப்டைனடு மார்க் என்ன, அதிகபட்ச மதிப்பெண், உங்களுடைய மொத்த மதிப்பெண் அப்படின்னு கேட்கும். நீட் எழுதியிருந்தீங்கன்னா எழுதிருங்கன்னு சொல்லுங்கள், இல்லை எழுதலைன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பெரிய லெவலில் முக்கியம் இல்லை. அவங்க சும்மா அவங்களுடைய ஒரு ஒட்டு மொத்தமாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிற விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஜேஇ எழுதியிருக்கீங்களா எழுதலையா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அதாவது IMU CET அந்த மெரைடைம் யூனிவர்சிட்டி, அதாவது மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அது எழுதியிருக்கீங்களா, அந்த எக்ஸாம் எழுதுனீங்களா இல்லையான்னு கேட்கும். அப்புறம் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன், இது எமிஸ் நம்பர் உங்களுடைய இதில் இருக்கும். எமிஸ் நம்பர் கரெக்டாக கொடுங்க, அதுதான் உங்களுடைய எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதை போட்டோம்னாவே எல்லா டீட்டெயிலுமே உங்களுடைய அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அதை கொடுத்துருங்க. சில CBSE மாணவர்களுக்கு வரலான்னா அதில் கம்பல்சரியாக நீங்கள் அது வரும் உங்களுக்கு, அதில் ஸ்டார் போட்டிருக்காங்க, அந்த விவரங்கள்லாம் கொடுத்துருங்க. எமிஸ் நம்பர் விவரங்கள், எமிஸ் நம்பர் ID உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக அடுத்த பேஜுக்கு நகரலாம். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய HSC ஈக்குவலன்ட் மார்க் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்த விவரங்கள்லாம் கொடுத்துருங்க. அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் எல்லா விவரமும் நீங்கள் பார்த்துடலாம். ப்ரிவ்யூ டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்னென்ன விவரங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, உங்களோட நேம் டீட்டெயில்ஸு, ஃபாதர் அந்த பர்சனல் இன்ஃபோ கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் SC SC ST இருந்தீங்கன்னா 250 ரூபா, மற்ற மாணவர்களுக்குலாம் 500 ரூபா பேமெண்ட் பண்ணுறது எந்த லிங்க்கில் வேணாலும் ஜிபே, UPI ID இல்லை எதில் வேணாலும் பண்ணலாம். இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் விவரங்கள், இதில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் இதுதான். இதை படி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கேட்வே வழியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் நம்ம கொடுத்து நம்ம டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சுன்னா அங்கே பர்சனல் டீட்டெயில்ஸோட எல்லாமே வந்துடும். இந்த விவரங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. சில பேர் இதை வாங்கி வச்சுட்டு இந்த விவரங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு விவரங்களோட அடுத்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்லாம் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்கிறத பார்த்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கம்பல்சரி, அங்கே ஸ்டார் போட்டுருப்பாங்க, கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். அதில் எத்தனை KP அப்படின்னு போட்டிருக்காங்க, அந்த KPயில் நீங்கள் உள்ளே கொடுத்தா தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட் கூட ஆப்ஷனல், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். அதை எத்தனை KP, கிட்டத்தட்ட 150 KPலேருந்து 1 MBக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் TC அவங்க ஆப்ஷனல் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் சர்டிஃபிகேட், நான் வந்து ஸ்போர்ட்ஸில் விளையாண்டுருக்கேன், நான் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கேன், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கேன் அப்படின்னா அந்த விவரங்கள்லாம் கொடுத்து நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துடலாம். ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் சேஞ்சே பண்ண முடியாது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாணவர்களே தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த பாருங்க, நான் டேட்டோட இங்கே ஒப்புகை அந்த தெளிவான விவரங்கள் கொடுத்துட்டு போயிடுறேன். நமக்கு 6ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். 11ஆம் தேதி ரேண்டம் நம்பர் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குதுல்ல, அதில் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களை கூப்பிடுவாங்க. என்னென்ன உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு சொன்னோம்ல, அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து 27ஆம் தேதி எல்லாருக்குமே வெளியாகும். அதுக்கப்புறம் க்ரீன்மென்ஸ் ரீடர்ஸ் எல்லாம் அதில் ஏதாவது ரேங்க்கில் தப்பு இருந்ததுன்னா 28ஆம் தேதி, ஜூன் 28ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி தான் எல்லாமே, ஜூன் மாதம் தான் நடக்குது எல்லாமே. பார்த்துக்குங்க, டேட்டெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆல்வேஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதாக இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மாணவர்களே, MBBSல சீட்டு கிடைக்கலனா இங்கே வருவாங்க. அதனால வந்து எல்லா பக்கமும் யோசிக்கணும். அங்கே கிடச்சிருச்சுன்னா இங்கே வேணான்ட்டும் போயிடுவாங்க. அதனால எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும். கிட்டத்தட்ட 1,80,000க்கும் மேற்பட்ட சீட் இருக்குது. அதுலேயும் 7.5 ரிசர்வேஷனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சீட்டு கிட்ட, ஒரு 14,000 சீட் இருக்குது இலவச சீட்டு. அதனால எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. இங்கே வர மாட்டாங்க, எல்லாருமே ஓடி போய் அட்மிஷன் போட்டுருவாங்க. அதனால தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.